கிறிஸ்துவே இயேசுவுக்குள் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசப்பா இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். பாருங்கள், பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபமாக இருக்கிறது. மத்தேயு 24வது அதிகாரம் 3, 4, 5, 6, 7, 8 இந்த வசனங்களை தியானித்து பாருங்கள். ராஜ்யத்துக்கு ராஜ்யம், போர்களும் சண்டைகளும். அடுத்தது பார்த்திங்கன்னா மகா பூகம்பமும் நிலநடுக்கமும். ஜாதிகளுக்கு ஜாதி எதிர்த்து நிற்பாங்க. இப்படிப்பட்ட மிகவும் நெருக்கமான சூழ்நிலைகள், அடையாளங்கள், இயேசுவு வரக்கூடிய 2வது அடையாளம். பாருங்கள், இந்த அடையாளங்களில் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். பாருங்கள், ஒருவேளை கொஞ்சம் நமக்கு லேட்டாக ஆயிடுச்சுன்னா ஏசப்பா பிள்ளைங்களை நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார். எப்படி ஆசீர்வாதமாக வைப்பார் பார்த்திங்கன்னா, ஹல்லேலூயா, உபாகமம் 1வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். பாருங்கள், 1000 மடங்கு ஆசீர்வாதமாக வைப்பார். பாருங்கள், அந்த 2ஆம் வருகைக்கு பஞ்சங்கள் வரும். பாருங்கள், கொள்ளை நோய்கள் வரும். சிலவனில் பஞ்சம் வந்தது. பிரெட்டோடைய ரேட்டு எவ்வளோ தெரியுமா? 1000 ரூபாய். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் இந்த ஊரில், நம்ம ஊரில் கொள்ளை நோய் வந்தது. எத்தனை பேர் மரித்து போனார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை இயேசப்பா எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணி, கொரோனா ஊசி போடாமல் எப்படியோ என்னெல்லாம் காரியங்களில் பாதுகாத்து கொண்டார். ஆனால் தயவு செய்து இயேசப்பாவுடைய 2ஆம் வருகை மிக சமீபமாயிட்டு. இந்த நாட்களில் நம்ம தேவன் அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் நம்ம குடும்பம், நம்ம சபையில் உள்ளவங்க எல்லாரும் இருக்கணும். அதற்கு நீங்கள் இந்த சாட்சி எல்லார்ட்டையும் சொல்லுங்கள். தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. இப்படி சொல்லும் நாட்களில் ஒருவேளை அந்த 2ஆம் வருகை ஒருவேளை கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நம்மளை எவ்வளவு மடங்கு? 1000 மடங்கு. உபாகமம் 1வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தில் இருக்கிறது போல் 1000 மடங்கு பிளஸ்ஸிங். எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி நல்ல சந்தோஷமாய் ஒரு விதைத்தான் 1000 மடங்கு. ஒரு பைசா திருடவும் வந்தானா 7 மடங்கு நமக்கு காசு தேவையான பொழுது நமக்கு அந்த காசு கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு இயேசப்பா நம்மளை ப்ளஸ் பண்ணி வைத்திருக்கிறாரு. இந்த நாள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லோரும் சொல்லுங்கள், இயேசப்பா வரப்போகுது. நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட சூழ்நிலையில் நானும் குடும்பமும் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு சூழ்நிலை இருக்குது. சப்போஸ் இயேசப்பாவுடைய வருகை கொஞ்சம் லேட்டாச்சுன்னா கூட இயேசப்பா என்னை மிக மிக ஆசீர்வாதமாக வைப்பார். ஒரு குறைவும் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக சொல்லுங்கள். ஏசப்பா இந்த நாளை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளை புலம்பல், ஹல்லேலூயா, புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தின்படி நிர்மூலமாகாமல் என்னை வைத்திருக்கிறார். இந்த புதிய நாளை அதிகாலை வேளையில் என்னை காண செய்திருக்கிறார். தேங்க்ஸ் ஏசப்பாவுக்கு கோடி நன்றி. நான் உம்முடைய வருகை വരുമ്പോൾ ഞാൻ ദൈവത്തിനോടുണ്ട്. നിങ്ങളുണ്ടാന്ന് ചോദിക്കുമ്പോൾ മറുപടി പറയാൻ വ്യക്തി സൗണ്ടായിട്ട് പറയാൻ പറ്റില്ല. നമ്മൾ ദൈവത്തിനോട് ഉണ്ട്. അപ്പോൾ അതേപോലെ ദൈവം കുറച്ച് ലേറ്റായാലും നമ്മളെ ബ്ലെസ്സിങ് ആയിട്ട് கோடி பிளெஸ்ஸிங் ஆகிட்டு நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏசப்பாவுக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்து பெரிய அளவில் நம்மளை ஹெல்த்தாக வைப்பார். எந்த ஒரு குறைவும் இல்லாமல். நன்றி.